குச்சிட்டான்டா பேபி கேட்சு. இனிமே எவனாலையும் பேபியை பிடிக்க முடியாதுடா. கேட்சு பிடிக்கிறதுல வல்ல வேண்டத்தை நான் நிரூபிச்சிட்டேன்ல. டேய் யாரா என் எதிர்க்க என் முன்னாடி கேட்ச் பிடிக்கிறவன் எவனா இருந்தாலும் வந்து நின்று பாருங்கடா. ஆடி பாவி, நம்ம ஊருக்கு ஒரு விடியல் வரும்னு சொல்லிட்டு போனா இந்த விடியா முஞ்சி எதிர நிக்கிறான். இப்படியா போயிடுமா இல்ல இப்படி போகுமா? வா பாத்துக்கோ அவனா நம்மள. டேய் கட்ட எங்க கைட்டின்னு போற? நில்றா. கையில என்ன பந்து திரும்பி வந்துட்டியா? என் பேரு என்ன? பேபி. பேபின்னா விளையாடதான் செய்யும். இவன் இப்படி தாண்டி ஊரை கெடுத்தான் நாட்டை கெடுத்தான். இப்போ ஓமை நம்மள கெடுக்க வந்தது. ஏய் நாங்கள் ஊருக்கு விடி வெள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு முன்ன போகிறோம் ஓட்டு போட. உன் ஓட்டு யாருக்கு? நோட்டாக்கு. அடி கசுமாலாம், அவன் அறிவாளி பேசுறான்னு நினைக்கிறியா? ஒன்றும் கிடையாது. அவன் நோட்டுன்னு சொல்றதான் நோட்டான்னு சொல்லுது. நோட்டானா என்னன்னே தெரியாது. யாருக்குமே போட விருப்பம் இல்லைன்னா நோட்டாவுக்கு போடலாம். அது ஏன் கசுமாலுக்கு தெரியாது. இப்போ பாரு, நான் ஒரு நோட்டா இல்லை 5 நோட்டா? யார் அதிகமா நோட்டு தராங்களோ அவங்களுக்கு போட்டுருவேன். ஏம்மா நோட்டாவுக்கு போட்டா ஒன்றும் வராது. நோட்டுக்கு போட்டாதான் துட்டு வரும். வீட்டுக்கு எடுத்து போலாம். அடா பாவி, நோட்டோட மதிப்பு தெரியுது உங்களுக்கு. நோட்டாவோட மதிப்பு தெரியாம இருக்கதாண்டா இன்னும் நாடு முன்னேறாம இருக்குது. ஏங்க நீங்க சொன்னா அவருக்கு புரிஞ்சிடுமா? இரு நான் கேக்குறேன். ஆமா பேபி நீ யாருக்கு தான் ஓட்டு போட்ட? ஏய் கட்ட, இந்த பேபின்னா சாதாரணமான ஆளு நினைச்சியா? கை நீட்டி காசு வாங்கிட்டுன்றதுக்காக காலங்காத்தால 6 மணிக்கெல்லாம் போய் கியூல நிக்கிறேன். திடீர்னு வந்தா கையை நீட்டு விரல காட்டுனா கையை நீட்டுனேன். திடீர்னு பார்த்தா கருப்பு கலர் நெயில் பாலிஷ் எடுத்துன்னு வரான். சிவப்பு கலர் நெயில் பாலிஷுக்கு தான் கேட்டேன். இல்லைன்னா உதிரி விட்டு வந்துட்டேன். யோ அது நெய் பாலிஷ் இல்லையா? கருப்பு கலர்ல இருக்குது. என் சாமிக்கு கருப்பு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் பாரு சிவப்பு கயிறு போட்டுங்கிறேன், சிவப்பு குங்கம் வச்சுங்கிறேன். என் முடி கருப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே தேன் எடுத்து தலையில தடவி முடிய கருப்பு ஆகிறதுக்கு பதில் வெள்ளை ஆகிட்டேன். ஏன்னா என் சாமிக்கு பிடிக்காது. அவனுக்கு அறிவுரை சொன்னியா? அவன் புத்திய பாத்தியா? வா போய் வேலையை பார்க்கலாம். எந்த வருஷமானாலும் சரி பணம் வாங்கின்னு தான் ஓட்டை போடுவேன். 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி. இந்த பேபி 1000 ரூபாயா 1500 ரூபாயா வாங்காம எந்த வருஷமும் ஓட்டு போடவே மாட்டான். இந்த பார், இந்த பேபியை திருத்த முடியாது, நாய் வாழை நிமித்த முடியாது. வரண்டா. நீ போய் அந்த ஆளுக்கு அட்வைஸ் பண்ற. முதல்ல உன் வயசு என்னன்னு தெரியுமா? தக்காளி எடுத்துட்டு வந்து ரேங்க் கார்டு கொடுக்குறான், சைன் போடுங்க. சைனை கைட்டு அவன் கழுத்துல போடுற. கையெழுத்துன்னு சொன்னாதான் உனக்கே சைன் போடுறதுன்னு தெரியும். நீ அந்த ஆளுக்கு அட்வைஸ் பண்ற. ஏய் அட்வைஸ் பண்றேன்னா உனக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தான். ஆனா கட்ட பொண்டாட்டியா கண்களாம காப்பாத்துறல்ல. 3 வேலையும் சோத்தை போட்டு உனக்கு வச்சுக்கிறல்ல. வா. நீ வேலை சோறு பட்டா மட்டும் போதுமா? நான் இடம் போனா பொண்டாட்டி அசிங்கப்படுத்தாம இருக்கணும். நேற்று குழந்தை ரேங்கால சைன் பண்ண சொன்னது கட்டையின் போறதுக்கு காட்டைன்னு போடுறேன். நேற்று எங்க அப்பா அம்மா வந்து பஸ் ஏற்ற சொன்னாங்க. அவங்க பொள்ளாச்சின்னு போட்டுச்சு, புள்ளத்தாச்சின்னு படிக்கிற. வாடி வாடி அப்படியே உண்மையெல்லாம் சொல்லுவேன். என்ன காத்து எது யோசிச்சுன்னே வர? ஒன்றும் இல்லை பச்சைக்கிளி. நாய் வந்து நன்றியை காட்டுறதே வாலில் தான். அந்த வாலியை வெட்டி விட்டுறானுங்க. கேட்டால் அப்போ தான் ரோசம் வரும். அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அது மட்டுமா, ஒன்றுக்கு ஒன்று கூண்டை கட்டி அது உள்ள அந்த நாயை விட்டு அதை கொடுமை பத்துறானுங்க. ஃப்ரீயாக விட்டா தானே அது வேலையை பார்க்கான். ஒன்றுக்கு ஒன்றா? டேய் அது 4க்கு 4டா. ஒன்றுக்கு ஒன்றுனா அது ஒன்றுக்கு கூட போக முடியாதுடா. இதை பேசணுங்கிறதுக்காக பேசாத பச்சைக்கிளி, வெறுப்பாயிடும். அது இல்லை காத்து, நான் பார்த்தேனே சின்னதா இருந்த. நீ சொல்றது எலி குண்டு. ஏய் இல்லடா, நான் பார்த்தது புலி கூண்டு. ஒரு கிளி குண்டு நான் கட்டணும்னு நினைக்கிறேன் பச்சைக்கிளி. உனக்கு தான் அது. சரி அதெல்லாம் விட்றா காத்து. முதல்ல ஒரு கைத கூண்டு கட்டணும். ஏன் வராம்பர் அந்த பேபி. இந்த வருஷம் ஏமாத்திட்டானுங்க. அடுத்த வருஷம் சிவப்பு கலர் இருந்தாதான், உண்ணாவிரதம் இருந்தாவது அந்த கவர்மெண்ட் கிட்ட நான் வாங்குவேன். ஏன் காத்து என்ன கலரை பத்தி பேசின்னு வரான்? எதனா கட்சியில் நிற்க போறான்னா கலர் கலராக கொடி ஏற்ற போறானோ? அவன் குடிச்சானா அவன் எந்திரிச்சே நிற்க மாட்டான். இதில் எலெக்ஷனில் நிற்க போகிறானா? இல்லையா, ஆளை பார்த்தா ஒரு மார்க்கமாக தான் தெரியுதுண்ணா. ஏய் என்னடா அந்த ஆள் உண்மையாகவே எலெக்ஷனில் நிற்க போகிறாரா? ஏதோ கன்ஃபார்ம்ங்கிறாரு. நம்ம 2 பேர்த்துக்கும் ஓட்டு இருக்குன்னு சொல்லி கை நீட்டி காசு வாங்கிடலாமா? ஏய் கையை நீட்டி காசு வாங்கக்கூடாதுன்னு அப்போத்துலேருந்து என் கொழுத்தாத்தா சொல்லினுக்கிறாரா. புரியுதுடா, நீ ஃபீல் பண்ணாத. அதுக்கு நம்ம ஃபோன் பிளேயில் வாங்கிக்குவோம், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ல. நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன். இரு நானே கேட்டு வாங்கி தரேன். பேபே
2 ஓட்டு. ம். ஒரு ஓட்டு எத்தனை நோட்டு? கருப்பே, ஒரு ஓட்டுக்கு தான்டா காசு தருவன்றான். இரு நான் பேசுகிறேன். 2 ஓட்டு எவ்வளோ வேணா நீட்டு. எத்தனை நோட்டு? என்னடா இவன் இப்போவே இப்படி இருக்கான்? இவன் ஜெயிச்சு வந்தாலும் நம்மளை படாத பாடுபடுத்துவான் போல இருக்குடா. இவனுக்கு எதிராக நிற்கிறவன் எவ்வளோ இருந்தாலும் காசு அவன் கடை அவனுக்கு ஓட்டு குத்துணும்டா. கண்டிப்பா குத்துறோம்டா. குத்திட்டு பேபி தோக்க அடிக்கிறோம். நீ என் மூஞ்சில குத்திடும். டேய் என்னடா குசு குசுன்னு பேசுங்கிறீங்க? நான் காசு கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உடனே போய் ஓட்டு போட்டு வந்துடுவேன். என்ன இந்த அல்பா அவனுக்கு ஓட்டு போகிறான், அவனே காசு கேட்குறான். புதுசாக இருக்குல்ல? எனக்கும் ஒன்றும் புரியலையடா. என்ன பெனாத்தி கிடக்குறானுங்க இவனுங்க? காசு காசு கம்மியாக வச்சுக்கிறானுங்களா? என்னடா நான் கேட்டு நிற்கிறேன், கம்முன்னு நிற்கிறீங்க. நான் என் ஓட்டு வீட்டுக்கு போட்டா? இந்த ஆளு வீடு மாடி வீடு தானடா. ஆமாண்டா. யோ, மூடு மாடி வீடு தானே, ஓட்டு வீடுன்றா. டேய் உங்களுக்கு ஒன்றா அது மாடி வீடா இருக்கலாம். நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கி கட்டின வீடு அது. அதனால தான் அது ஓட்டு வீடு. ஏய் பேபி, நீ எலெக்ஷன்ல அப்ப நிக்கலையா? என்னது எலெக்ஷன்ல நிற்கிறேண்ணா? டேய் யாரை கேட்கணும்னு உனக்கு ஒரு விவசாய இல்லை? வயசாகி போச்சுடா, நரம்பு தலைச்சி வேற. என்னால் நிற்க முடியாது. நான் ஓட்டு போடுறதுக்கே பூத்தாண்ட போய் நிற்க மாட்டேன். குறுக்குள்ள பூந்து ஓட்டை போட்டு வந்துடுவேன். என்ன போய் எலெக்ஷனில் நிற்கிறியான்னு கேட்குற? டேய் எலெக்ஷன்னா என்னன்னே இந்த ஆளுக்கு தெரியலடா. இங்கே நின்னதுக்கு பதிலாக நம்ம ரேஷன் கடையில் நின்னதாவது 2 கிலோ அரிசியாவது நம்ம வாங்கியிருக்கலாம். ஏய், அங்க நின்னா காசு கொடுப்பாங்களா? அங்கே நம்ம தான் கொடுக்கணும். தம்பி இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எனக்கு காசு கொடுக்குற மாதிரியா இல்லையா? நான் ஓட்டு வீட்டுக்கு போயிடுறேன். அங்கே வந்து காசு கொடுத்து என்னை கூப்பிடுங்க, அப்புறம் வந்து ஓட்டு போடுறேன். வாடா நம்ம ஓலை வீட்டுக்கு போவோம். ஏய், ஓலை வீட்டுக்கு ஏன் போனா? போற வழியில முருகன் கோயில் இருக்குது. இன்னைக்கு தைப்பூசம். நல்லா புளி தோரியம் நெய் ஊற்றி பொங்கலும் போடுவாங்க. வாங்கி சாப்பிட்டுக்குன்னே போவோம். ஆனா சாடும் போது நாக்க மட்டும் வெளியே நீட்டிடாத. வெளியே நீட்டினு வச்சுக்கோ, நம்ம எதுவும் பத்திக்கு போட்டு இது பண்ண வரன்ட்டு வேலை எடுத்து நாக்கில் சரி விடுவானுங்கடா. நாக்க நீட்டாம நான் பல்லாலே கடிச்சு மென்னுறேன். அதுக்கு என்ன மேற்ற போறேன். தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்ன